இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு 5 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி, பூண்டு 5, கொஞ்சமாக தேங்காய், ஊற வச்ச துவரம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர் எடுத்து மிக்சியில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்து 1-2 நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நைஸாக பேஸ்ட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அடித்த மோர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் எடுத்து இந்த தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி அதில் ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த மோர் குழம்புக்கு ரெடியாக வச்சுருக்க அந்த பவுலில் நம்ம கொட்டிடலாம். காஞ்சிடுச்சு, கடுகு போட்டு கடுகு பொரிச்சிடுச்சு. இப்போது ஒரு வரமிளகாய் எடுத்து 2 கிள்ளி அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே மோர் குழம்புல சேர்த்திடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு அந்த மோர் குழம்பு பவுலில் வச்சு அதில் தாளிச்சதெல்லாம் கொட்டியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நுரக்கட்டி மேலே வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்க்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்ன ஸ்டேஜில் நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம்.
நுரக்கட்டி மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு தேவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.